ஹலோ, அதான் முடிவு. ஹாய் சார். நான் பிறகு பேசுறேன். நீங்க உங்க பேப்பருக்கு கட்டுரை. எந்த கட்டுரை? வரதட்சணை. சரி, நான் பாக்குறேன். கூடிய சீக்கிரத்துல போடுவோம். போன தடவையும் இதானே சார் சொன்னீங்க? ஒரு நாளைக்கு எங்க பேப்பருக்கு எத்தனை கட்டுரை வருது தெரியுமா? எல்லாத்தையுமா போட முடியும்? எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். சார் கொஞ்சம் நில்லுங்க சார். சார் நில்லுங்க சார். சார் நில்லுங்க. பாக்குறவங்க என்ன தப்பா நினைக்க போறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அந்த கட்டுரையை ஏன் பப்ளிஷ் பண்ணல? ஏன்னா எனக்கு அது பிடிக்கல. வரதட்சணை பத்தி ஏற்கனவே நிறைய பேர் எழுதிட்டாங்க. புதுசு புதுசா எழுதினா தானே விரும்பி படிப்பாங்க. இன்னும் ஏன் பழசைய வச்சு? அப்போ வரதட்சணைன்றது இல்லன்றீங்களா? பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு முன்னேறிட்டாங்க. படிப்பு, விளையாட்டு, சுய தொழிலும் எவ்வளவு சாதிக்கிறாங்க. பசங்களும் வரதட்சணை என்ற சிஸ்டத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க. உங்கள மாதிரி சில பேர் தான் இன்னும் பெண் அடிமை, சம உரிமைன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க மாடர்ன் வேர்ல்டுல எவ்வளவு முன்னேறினாலும் சாதியையும் வரதட்சணையையும் இந்த சமுதாயத்தில இருந்து அழிக்கவே முடியாது. அடுத்த தலைமுறைக்கும் விஷத்தை ஊற்ற மாதிரி ஊட்டி வளர்த்திருக்காங்க. உங்க பேப்பரால, டிவியால, இன்டர்நெட்டால எதாலையுமே அழிக்க முடியல. அவங்க கஷ்டத்தை சொல்ல வந்தா டைம் வேஸ்ட்னு சொல்றீங்க. உங்க கட்டுரையை படிச்சுதான் இந்த சமுதாயமே அப்படியே திருந்திட போகுதா? உங்களுக்கு என்ன பிரச்சனைனே புரியல. புரியுது, ஆனா என்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஒவ்வொரு தனி மனுஷனுக்காகவும் நான் பேப்பர் நடத்தல. எதை போட்டா மக்களுக்கு பிடிக்குமோ, எனக்கு வியாபாரம் ஆகுமோ அதைத்தான் என்னால போட முடியும். உங்களுக்கு சமூக அக்கறையே இல்லையா? சமூக அக்கறை இருக்கு. சுய அக்கறை, சமூக அக்கறை இருக்கு. கிளப்லயும் பப்லயும் குடிச்சு கூத்தாடுற சில பொண்ணுங்களை பத்தி கேவலமா எழுதுற நீங்க, பொண்ணுங்களுக்கு இருக்கிற உண்மையான பிரச்சனைய பத்தி உங்களால எழுத முடியல. நான் ஒன்னும் உங்க வியாபாரத்தை கெடுக்கல, சமூகத்தை பத்தியும் கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்றேன். இந்த கட்டுரையை படிச்சு ஏதாவது ஒரு பொண்ணோட வரதட்சணையில இருந்து தப்பிச்சா போதும். ஹலோ, நம்ம வரதட்சணை பத்தி பேசணும் இல்லையா? அது வேணாம்.